ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய மன வலிகள், வேதனைகள், கவலைகள் அனைத்தும் என் மனதுக்கும் என்னால் உணர முடிகிறது. அம்மா, நீ கவலைப்படுவது அனைத்தும் வீண். ஏன் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடுத்த கட்டம் என்ற ஒன்றை காணப்போகிறாய். இதுவரைக்கும் எத்தனையோ விஷயங்களை தாண்டி வந்த நீ இப்போது இந்த விஷயத்தையும் தாண்டி வந்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ திருப்தியான ஒரு இடத்திற்கு வந்து அமரப்போகிறாய். நிறைய பேர் உன்னுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது சொல்லும் விஷயம் அவ்வளவுதான். இதுக்கு மேலே எப்படி உன்னால் முன்னேற முடியும்? இதுக்கு மேலே எப்படி உன்னால் எல்லா காரியத்தையும் சாதிக்க முடியும்னு. ஆனால் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே சொல்ல ஆசைப்படுறேன். இந்த உலகத்தில் இருக்கிற யாரும் யாருடைய வாழ்க்கையையும் முன்னும் பின்னும் கணிக்க முடியாது. ஆனால் இங்கே தெய்வமாக இருக்கிறேன்னா உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படிங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அதனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. இதுவரைக்கும் நீங்கள் அழுதது, மனசில் குழம்பி நின்னது எல்லாமே போதுமானதே. இதுக்கு மேலேயாவது இந்த சாய் சொல்கிற விஷயத்தை முழுமையாக நம்புங்க. ஏற்கனவே அதிக கவலையினால் உடம்பில் அத்தனை விஷயங்கள் மாற்றமாக நடக்குது. இரவு நேரத்தில் தூங்காமல் உன்னுடைய எதிர்கால விஷயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஒழுங்கான நேரத்திற்கு சாப்பிட்றதில்ல. ஏன்னு கேட்டால் பசிக்கிறதில்ல. எப்படி பசிக்கும்? 24 மணி நேரத்தில் முழு நேரமும் கவலையோடு கண்ணீரை சிந்திக்கிட்டு வாழ்க்கையில் அடுத்தது என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற யோசனையோடு இருந்தால் பசி எங்கேருந்து வரும்? எல்லாம் எப்படி தோணும்? எந்த ஒரு விஷயமும் தோணாது. பயம் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். அதனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் என்றைக்கும் கவலையோடு நீங்கள் இருந்தீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களால் ஒரு நிமிஷம் கூட முன்னேற முடியாது. கவலைகள் இருந்துச்சு அப்படின்னா ஒன்று தூங்க முடியாது, சாப்பிட முடியாது. ஒரு மனுஷன் இந்த இரண்டு விஷயத்துக்காகத்தான் உழைக்கிறான். நல்லா சாப்பிடணும், நல்லா இருக்கணும், நிச்சயமாக எல்லாமே நல்லதாக நடக்கணும்னு. ஆனால் இங்கே நிறைய பேர்த்துக்கு சொல்கிறேன், பணம் உழைக்கிறீங்க, ஆனால் அதுக்கு தகுந்தாப்புல சாப்பிட்றீங்களா? இல்லையே, சாப்பிட்றது இல்லையே. தங்கமே, முதல்ல சாப்பிடுங்க, தூங்குங்க, நிம்மதியாக வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான வழியை பாருங்கள். இங்கே எல்லாருக்கும் எல்லா விஷயமும் சுலபமாக கிடைக்கிறதில்ல. அப்படி சில பேருக்கு சுலபமாக கிடைக்குது அப்படின்னா அதை வச்சு அனுபவிக்க தெரியல. சில பேரை நீ பார்த்துருப்ப, நல்லா பார்த்துருப்ப. நிறைய பணம் இருக்கும், நிறைய நல்ல பணம் இருக்கும், பதவி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் ஒன்று பார்த்துருப்பியா, செலவு செய்ய மாட்டாங்க. அவங்கக்கிட்ட எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாத மாதிரி இருப்பாங்க. ஆனால் சில பேர்கிட்ட ஒரு 10 ரூபா இருந்தாலும் அந்த 10 ரூபாய்க்கு தேவையான சந்தோஷம் அவங்கக்கிட்ட இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற வழியை பாருங்கள். ஏன்னா இந்த உலகத்தில் நீங்கள் சம்பாதிக்கிறது உயிரோடு இருக்க, நல்லபடியாக இந்த உயிரோடு எப்படி இருக்கணும், எந்த மாதிரியான விஷயமெல்லாம் நம்ம செய்யணுங்கிறதுக்காக மட்டும்தான். புரிஞ்சிச்சா? உன்னுடைய ஆசை, உன்னுடைய கோரிக்கை எல்லாமே தெரியும். என்னைக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எந்த நிமிஷமும் எந்த நொடியும் யாரை பார்த்தும் பயப்படாத. அதே நேரம் உங்ககிட்ட இது இல்லையே, அது இல்லையே, அந்த விஷயம் நடக்கலை, இந்த விஷயம் நடக்கலைன்னு எதையும் போட்டு சிந்திச்சுக்கிட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. நீ என்ன ஆசைப்பட்டாலும் சரி, அது உன் வாழ்க்கையில் கண்டிப்பாக கிடைக்கும். கிடைக்காம எதுவுமே எந்த ஒரு நிமிஷமுமே உன் வாழ்க்கையில் உன்னை விட்டு போகாது. இன்னைக்கு நீ கவலைப்படுறன்னா இந்த கவலை தற்காலிகம்தான். கூடிய சீக்கிரமாக அற்புதம், அதிசயம் எல்லாம் நடக்கும். நீ நினைக்கிற விஷயம் கூடிய சீக்கிரமாக உன் வாழ்க்கையில்
நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத வேடிக்கை மட்டும் பார். நிறைய நேரம் தோத்துட்டோமே, இதுக்கு மேலே எப்படி ஜெயிப்போம்? யார் நம்ம வாழ்க்கையை தூக்கி விடுவா? நம்ம வாழ்க்கையில் நமக்கு பிடிச்சது நடக்குமா? நம்ம ஆசைப்பட்ட விஷயமெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினச்சி குழம்பி போய் நிற்காம, நம்ம வாழ்க்கையில் நம்ம எதுக்காக தேடுறோமோ, என்ன விஷயம் தேடுறோமோ, அது எல்லாமே நல்லதாகவே நடக்கும்னு நம்பு. நீ நம்ப உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி அப்படிங்கிற ஒன்று வருமே தவிர துன்பம் அப்படிங்கிற ஒன்று கண்டிப்பாக இதுக்கு மேலே உன்னுடைய வாழ்க்கையில் வராது. இவ்வளவு தூரம் உன்னுடைய அன்பான அப்பாவா உட்காந்து உங்ககிட்ட பேசி உனக்கு நல்ல வழியை காமிச்சிக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் எல்லாமே நல்லதாக நடக்கும். நல்லது சொல்கிற எனக்கு நல்லது செய்ய தெரியாதா? கண்டிப்பாக நல்லது செய்வேன். காலம் முழுக்க நீ தேடிக்கிட்டு இருக்க அத்தனையும் உன்கிட்ட கொண்டு வந்து நான் கண்டிப்பாக சேர்ப்பேன். மனசை என்றைக்குமே நான் உன்கிட்ட சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எல்லா நாளும் நான் உன்னை பார்க்கும்போது சொல்கிற ஒரே ஒரு விஷயம் இதுதான். என்னென்னா, நம்பிக்கையை என்றைக்கும் விட்டுறாதீங்க. நம்பிக்கைங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்பிக்கையோடு இருங்க. நிச்சயமாக நீங்கள் வணங்குற தெய்வம் உங்கள் கையை பிடிச்சு நல்ல வழியை என்றைக்கும் காட்டும் அப்படிங்கிறத நம்புங்க. நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கையில் சிறப்பான ஒன்று. எப்பயும் எல்லா நாளும் உங்கள் கூடவே இருப்பேன். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நீ என்ன எப்படி பார்க்குற? அப்பாவாக பார்க்குறியா? அப்பாவாக பாரு. தெய்வமாக பார்க்குறியா? தெய்வமாக பாரு. நண்பனாக பார்க்குறியா? நண்பனாக பாரு. நீ எப்படி பார்க்கிறாயோ அது மாதிரியே தான் நான் இருப்பேன். நண்பன் என்றால் நண்பன், அப்பா என்றால் அப்போ, தெய்வம் என்றால் தெய்வம், அம்மா என்றால் அம்மா. இப்படி தான் நான். நீ எதை எப்படி பார்க்குறியோ அப்படியே இருப்பேன். கல்லாக பார்க்குறேன்னா கல். இதுதான் நான். எப்பயும் உனக்காக ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சுட்டு உன்னை வாழ வச்சு அழகு பார்ப்பேன். தைரியமாக இரு. எப்போதும் உன் கூடவே இருப்பேன். எதிர்பார்க்குற விஷயம் ஒன்று கொடுத்துட்டாலே பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல, அந்த சந்தோஷம் எப்பயும் உன் கூட இருக்கட்டும். நீ எந்த தெய்வத்தை மனசார பிரார்த்தனை செய்கிறியோ அந்த தெய்வம் இன்னைக்குன்னு இல்லை, என்றைக்கும் உன் கூட இருக்கும். நீ நினைக்கலாம், என்னென்னவோ நினைக்கலாம், ஆனால் அந்த தெய்வம் என்றைக்கும் உன் கூட இருக்கும். நீ வணங்குற தெய்வம் காலம் முழுக்க உன்னை ஆசீர்வாதம் செஞ்சு கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் என்றைக்கும் உன்னை திருப்தியாக இருக்க வைத்து சந்தோஷமாக உன்னை அழகு பார்த்து வாழ வைக்கும். மனசளவில் துவன்றாத. எல்லா நாளும் இனிமையான நாளை. எப்போதும் உன் கூடவே இருப்பேன். ஓம் சாய்ராம்.